இந்த காலை பொழுதிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்திலே நான் நம்புகின்றேன் நீங்கள் எல்லாரும் வேதாகமத்தை கொண்டு வந்திருப்பீர்கள். வேதாகம் ஒன்று கொண்டு வராமல் சபைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் சபைக்கு வரும் பொழுது கட்டாயமாக வேதாகமத்தை எடுத்து வாருங்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களுக்கு பலன். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாருமே வேதாகமத்தை புரட்டி கொள்வோம். நாங்கள் சங்கீதம் 18ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்த போகிறோம். இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போவது சங்கீதம் 18வது அதிகாரம். இந்த நேரத்தில் நாங்கள் சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்க போகிறோம். முதல் 2 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாயிருக்கிறார். ஆமென். நாங்கள் ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாருங்கப்பா. உம்முடைய வார்த்தையை தியானித்து நாங்கள் உமக்குள்ளே பலப்பட, இன்னும் மண்டையிலே கிட்டி சேர, இன்னும் ஆண்டவரே உம்மிலே நாங்கள் அன்பு கூற ஆண்டவரே இந்த காலை பொழுதுல எங்கள் இருதயங்களை நீங்கள் பலப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, ஓ ஆண்டவரே, உம்முடைய சுவாமி வார்த்தையை ஆண்டவரே அதே போல் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தாசனை கர்த்தாவே உம்முடைய கருத்தில் ஒப்புவித்து எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே செபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இந்த இடத்திலே காணுகின்றோம், தாவீது இந்த பாடலை பாடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் இந்த பாடலை தாவீது பாடும் பொழுது நாங்கள் நினைக்கிறோம் இது ஆரம்ப நாட்களிலே பாடின ஒரு பாடல் என்று சொல்லி. நிச்சயமாக இது ஆரம்ப நாட்களில் பாடின ஒரு பாடல் அல்ல. ஆனால் அவர் கடந்து வந்த பாதையில் உள்ள ஒரு அனுபவத்தை தான் இதில் அவர் பாடுக. ஒரு அனுபவம் இல்லை, பல அவருடைய வாழ்க்கை, அவருடைய முழு வாழ்க்கையில் உள்ள ஒரு அனுபவத்தை தான் இந்த இடத்துல அவர் பாடுவதை நாங்கள் காணுகின்றோம். இது நான் ஏன் அப்படி சொல்லுவேன் என்று சொன்னால், அவருடைய கடைசி நாட்களிலே தான் இதை அவர் பாடுகிறார். ஏனென்று சொன்னால் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று இப்பொழுது எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. சரி, நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால். ஆகவே நாங்கள் காணுகின்றோம் அவருடைய ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல சொல்வதை நாங்கள் காணுகின்றோம். தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்து இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு அவர் தேவனோடு உறவாடினார், அவருடைய உறவு எப்படி இருந்தது என்பதை குறித்து இந்த காலை பொழுதிலே உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன். விசேஷமாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன் என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே நீங்கள் ஏன் ஆலயத்துக்கு வருகிறீர்கள் என்று சொல்லி கேட்பேன் சொன்னால் நீங்கள் ஒரு பதிலை சொல்வீர்கள், நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாருமே கர்த்தரை ஆராதிப்பதற்காக தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சாம்பிரதாயத்தின் அடிப்படையில் உள்ளது அல்ல. இதை நாங்கள் எப்போ விளங்கிக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் காண முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த தேவனுடைய சமூகத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கட்டாயமாக நாங்கள் வர வேண்டும். அது வரக்கூடாதுன்னு அல்ல, நாங்கள் வர வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சபை கூடுதலை மற்றவர்கள் விட்டுவிடுவது போல நீங்களும் விட்டுவிடாமல்
நாளுக்கு நாளாந்து தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் ஒருவரை ஒருவர் நீங்கள் புத்தி சொல்லி அவர்களை தைரியப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். நாங்கள் காணுகின்றோம். சபை கூடுதலை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. உண்மைத்தான், சபை கூடுதல் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமானவர்களே, சபை கூடுதல் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த காலை பொழுதிலே நாங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பேன். இது தான் என்னோட டியூட்டி. நான் ஒரு கிறிஸ்தவனாக என்னுடைய டியூட்டி, என்னுடைய கடமை என்னென்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்துக்கு போயிட்டு கர்த்தரை ஆராதிக்கணும். அதோடு என் கடமை முடிஞ்சிடும். அதோட இதான் அதுக்கப்புறம் நான் அப்படியே டிரெக்டாக பரலோகத்துக்கு போயிடலாம். எனக்கு இது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு உறவு. ஹல்லேலூயா. இதை நாங்கள் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது தான் நாங்கள் விடுதலை ஆகுவோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நிறைய இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற முதலாவது இந்த வார்த்தையை நாங்கள் கவனிப்போம். நாங்கள் காணுகின்றோம் இந்த இடத்துல சங்கீத புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுகிறேன். ஏன்னா, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுவேன். இந்த அன்பை அடிப்படையாக வைத்துத்தான் அவருடைய உறவு அமைந்து இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இப்போ இந்த இடத்துல நாங்கள் காணுகின்றோம். எங்களுடைய பலன் எங்கே இருக்கிறது சொல்லுவாங்க. இந்த சர்ப்பத்துக்கு எங்கே பலன் இருக்குதுன்னு சொன்னால் தலையில்னு சொல்லுவாங்க. ஏன்னா சர்ப்பத்துக்கு பலன் தலையில் இருக்கிறது. உங்களுடைய பலன் எங்கே இருக்கிறது? ஏன்னா திருப்பி என்கிட்ட கேட்டுறாதீங்க, என்ன பஸ் நாங்கள் எல்லாம் சர்ப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. உங்களுடைய பலன் எங்கே இருக்கிறது? உங்களுடைய கையில் இருக்கிறதா, காலில் இருக்கிறதா, தலையில் இருக்கிறதா? உங்களுடைய பலன் எங்கே இருக்கிறது? சிலவர்கள் நினைக்கிறார்கள் என் பலன் பணம், என்னுடைய பலன் என்னுடைய படிப்பு, என்னுடைய பலன் என்னுடைய தொழில், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு கர்த்தர் அதில் ஒரு மாற்றமே கிடையாது. கர்த்தர் எனக்கு இந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார், இந்த திறமையை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே இந்த திறமையை பயன்படுத்தி நான் இன்றைக்கு என்னுடைய தொழில் இதை நான் சம்பாதிக்கிறேன். இதுதான் என்னுடைய பலன். எது உங்களுடைய பலன்? எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை பொழுதிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு ரகசியம் இருக்கிறது. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஒத்த ஒரு மனுஷன் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏன்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம். தாவீது இருதயத்துக்கு ஒத்த ஒரு மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கு ஒத்த மனுஷனாக, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். தேவன் அதிகமாக பிரியமாயிருந்தார், தாவீதின் மேலே பிரியமாயிருந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இதோ என் நேசகுமாரர். வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வந்தது, இதோ என் நேசகுமாரன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் அவர்கள் மேலே பிரியமாயிருந்தார். தேவன் எங்கள் மேலே பிரியமாயிருக்கணுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க தேவன் என் மேலே பிரியமாக இருக்கும்னு சொல்லி? ஹல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு தான் விருப்பம் போல. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் என் மேலே பிரியமாக இருக்க வேண்டும். தேவன் என் மேலே பிரியமாக இருக்கும்னு சொன்னால் அளவு கடந்த ஒரு அன்பு, ஒரு நேசத்தை நாங்கள் எங்களுடைய தேவனுக்கு செலுத்த வேண்டும், நாங்கள் எங்களுடைய தேவனுக்கு காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அளவு கடந்த ஒரு அன்பை, அந்த அன்பின் அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லாவிட்டால் சடங்காச்சாரங்களை செய்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. நாங்கள் அதை செய்துட்டு நான் கையை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்க வேண்டும். கரங்களை உயர்த்துவதனாலே எத்தனையோ காரியங்களை நாங்கள் ஆண்டவருக்கு சொல்லுகிறோம். நான் உமக்கு முன்பதாக நான் சரணம் அடைகிறேன், நான் என்னை தாழ்த்துகிறேன், எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தினால் பல செய்திகள் இருக்கிறது. பல கரங்களை உயர்த்துவதனால பல காரியங்களை நாங்கள் ஆண்டவருக்கு காண்பிக்கிறோம்.
ஹல்லேலூயா. நான் உமக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நான் ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் சரணமடைகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே. உங்களை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எனக்கு எல்லாமே நீங்கள் தான். இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கரங்களை உயர்த்துவதற்கு கூடாக நாங்கள் ஆண்டவருக்கு சொல்லுகிறோம், உண்மை. ஆனால் நான் சொல்லுகிறேன், அவைகள் சடங்காச்சாரமாக நாங்கள் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் தேவனை துதிப்பதோ, நாங்கள் ஜெபிப்பதோ, இல்லாவிட்டால் வேதத்தை வாசிக்கிறதோ எதையுமே நாங்கள் சடங்காச்சாரமாக செய்யக்கூடாது. ஒரு அன்பின் அடிப்படையில் நான் தேவனை நேசிக்கிறேன், தேவனை நேசிக்கிற ஒரு அடிப்படையிலே தான் நாங்கள் அதை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, அதைத்தான் இந்த இடத்துல தாவீது அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்ததை நாங்கள் இந்த இடத்துல காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் சில நேரத்தில் சொல்லலாம், என்னுடைய செல்வம், என்னுடைய பலன் என்னுடைய பலன் எங்கே இருக்கிறது? என்னுடைய செல்வத்தில். எனக்கு இவ்வளோ பணம் இருக்கிறது, அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. இவ்வளோ எனக்கு செல்வாக்கு இருக்கிறது, சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது. நிறைய பேர் என்ன தான் கூப்பிடுவாங்க, போலீஸுக்கு போவோம் வாருங்க, அந்த மந்திரியை சந்திப்போம் வாருங்க, இந்த மந்திரியை சந்திப்போம் வாருங்க, அவரை சந்திப்போம், இவரை சந்திப்போம், என்ன தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது. அது என்னுடைய பலன் நாங்கள் நினைத்திருக்கிறோம். இல்லாட்டி எனக்கு இருக்கிற ஆரோக்கியமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது, எனக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் எங்களுடைய பலன் நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு அருமையானவர்கள், இல்லாவிட்டால் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பெரிய குடும்பம், எனக்கு இத்தனை பேர் இருக்கிறார்கள், இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள், அது ஒரு பலன், ஒரு கோட்டை மாதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள், ஒரு பெரிய குடும்பம், நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதுவாக இருக்கலாம் எங்களுடைய பலன். ஆனால் தாவீது சொல்கிறார், இல்லை, அவர் சொல்லுகிறார், என் பலனாகிய என் கர்த்தர் தான் என்னுடைய பலன். ஹல்லேலூயா. கரங்களை தேடி நான் தேவனை சோதரிப்போமா? என்னுடைய பலன் கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். சிலர் ரதங்களை குறித்தும், ஏன்னா நாங்கள் சங்கீதம் 20:7 கொஞ்சம் வாசிப்போம். நாங்கள் சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். நாங்கள் காணுகிற எனக்கு அருமையானவர்களே, தாவீது இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள, இந்த ரகசியத்தை நாங்கள் இந்த காலை பொழுது அறிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, தாவீது தேவனை நேசித்தது போல நாங்களும் தேவனை நேசிப்போம். ஹல்லேலூயா. தாவீது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தேவனை நேசித்ததுக்கு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அன்பின் அடிப்படையில் உள்ளது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பின் அடிப்படையில் உள்ள ஒரு அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு அருமையான நாங்கள் காணுகின்றோம். இந்த இடத்துல தாவீது என்ன சொல்லுகிறார்? தாவீது அதிக யுத்தங்களை ஜெயித்த ஒரு மனுஷன். தாவீது, நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். எப்பொழுது பாடுகிறார்? அவர் பாடுகிறார் கடைசி அவருடைய வயது சென்று இனி இந்தான்னு சொல்லி இருக்கிறார், என்ன குளிக்கு போகிறதுக்கு. அந்த நேரத்தில் தான் இந்த பாடலை பாடுகிறார் அவர். சரியா? எனக்கு அருமையானவர்களே, அவருடைய கடைசி நாட்களில் இந்த பாடலை பாடுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தாவீது அதிகமாக யுத்தம் செய்த ஒரு மனிதன், அதிக யுத்தங்களை ஜெயித்த ஒரு மனிதன். எல்லா யுத்தத்திலையும் போகிற எல்லா யுத்தத்திலையும் வெற்றி தான். ஹல்லேலூயா. அவர் கையெடுத்து செய்த எல்லா யுத்தத்திலையும் வெற்றி தான். அவருக்கு தானாகவே ஒரு பெருமை வந்திருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய பெருமைகள் வந்தது. உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்டவர்கள் விழுந்து போனார்கள். நெப்போலியன் அப்படிப்பட்ட ஒருவர், நிறைய யுத்தங்களை ஜெயித்தவர் தான் அவரும். நெப்போலியன் பெருமைப்பட்டார். ஏன்னா மக அலெக்சாண்டர்னு சொல்ற, கிரேட் அலெக்சாண்டர்னு சொல்கிறோம், அவரும் அப்படிப்பட்டவர் தான். நிறைய ஜெயித்தார். அவர்களுக்குள்ள பெருமையின் ஆவி அவர்களை பிடித்து கொண்டது. நேபுகாத்நேசர் அந்த மாதிரி அவர்களுடைய பெருமையின் ஆவி அவர்களை பிடித்து கொண்டது. எனக்கு அருமையான தாவீது அப்படி அல்ல. எத்தனை யுத்தங்களை ஜெயித்தாலும், எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளோ உயர்ந்து போனாலும், எப்பவும் தன்னை தாழ்த்தின ஒரு மனிதன் என்று சொன்னால் அது தாவீது. ஹல்லேலூயா. எவ்வளோ உயர அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் சொன்னார், இது எல்லாமே என்னாலே அல்ல,
என் தேவன் தான். அவர் சொல்கிறார், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் பாராட்டுகிறார்கள், நானோ கர்த்தரை பாராட்டுகிறேன். கர்த்தரால தான் எனக்கு இந்த செல்வாக்கு எல்லாம் வந்தது. கர்த்தரால இந்த யுத்தத்தை நான் ஜெயித்தேன், அது கர்த்தரால. நான் ஏதாவது செய்தேன், அது நான் இல்லை, நான் செய்யவில்லை, அது ஆண்டவர் தான் எனக்காக செய்தாரு. ஹல்லேலூயா, ஆண்டவர் செய்தாரு. ஹல்லேலூயா, ஆண்டவரை எப்பொழுதும் அவர் மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் மேலே ஒரு பிரதான ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நாங்கள் காணுகிறோம், அன்பின் அடிப்படையில் வந்த ஒரு நம்பிக்கை, அன்பின் உறவினாலே ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை நாங்கள் காணுகின்றோம். தாவீது வந்து சொல்லுகிறார், என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுவேன். என் பெலன் எல்லாம் நீங்க தாண்டவரே. அந்த பெலனை குறித்த 2வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சனையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கோம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். இது எல்லாத்துக்குமே ஒன்று ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் இப்போ சொல்ல வரவில்லை. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், கண்மலைன்னு சொல்கிறதும் எல்லாம் ஒரே காரியத்தை, ஒரு பாதுகாப்பை இது குறித்து தான் சொல்கிறாரு. பாதுகாப்பை குறித்தும் ஒவ்வொரு விதவிதமான பாதுகாப்பு, சத்துருக்களினாலே வரும் பொழுது ஏற்படுகிற பாதுகாப்பு, அதே போல் எங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது வரக்கூடிய பாதுகாப்பு, ஏதாவது குறைபாடுகள் ஏற்படும் பொழுது அதனால் வரக்கூடிய ஒரு பாதுகாப்பு, ஒவ்வொரு விதவிதமாக பாதுகாப்புன்னு சொன்னால் எப்பொழுதுமே ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லை பாதுகாப்பு. ஹல்லேலூயா, பாதுகாப்புன்னு சொல்லும் பொழுது பலவிதமான பாதுகாப்புகள் இருக்குது. அந்த பாதுகாப்பை குறித்த இடத்துல பேசுகிறார் அவர் சொல்கிறாரு, இது எல்லாமே எனக்கு ஆண்டவர் தான். ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் என் பெலன் வந்து என் ஆண்டவர். ஹல்லேலூயா, எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இந்த இடத்துல காணுகின்றோம், தாவீது சொல்லுகிறார், ஏன்னா எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவர் வந்து தேவனை துதிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். 3வது வசனத்தை 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துட்சண பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. இப்போ பாருங்க, ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குதா 2வது வசனத்துக்கும் 4வது வசனத்துக்கும்? இப்போ கொஞ்சத்துக்கு முன்னுக்கு தான் ஆண்டவர் தாவீது சொன்னார். என்ன சொன்னார்? நீரே என் கண்மலை, நீரே என் இரட்சகர். என்ன சொல்கிறாரு? நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் துரோகம் நீர் தான், நீர் என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? மரண கட்டுகளை என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரபாவம் என்னை பயப்படுத்தினது, என்னை பயமுறுத்தியது, பாதாளத்து கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேலே விழுந்தது. இப்போ தானே கொஞ்சத்துக்கு முன்னாடி தானே அவர் பாதுகாப்பை குறித்து பேசினாரு. இப்போ என்ன நடந்திருக்குது? இப்போ கொஞ்சத்துக்கு முன்னுக்கு தானே பாதுகாப்பை குறித்து பேசினாரு. எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் காணுகிறோம், எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மேலே அன்பு கூறுகிறவர், தேவனை விசுவாசிக்கிறவர், தேவன் மேலே அன்பு கூறுகிற ஒருவர் என்று சொன்னார், எப்பொழுதுமே அவர் கர்த்தரை உயர்ந்த இடத்திலே வைத்து கொண்டிருப்பார். அவர் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி சொல்லுகிற, தேவனை துதிக்கிற, எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுவார். ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, நாங்கள் காணுகின்றோம். சங்கீதம் 103 2வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் செய்த, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. ஹல்லேலூயா, ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து 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 எப்பொழுதுமே நன்றி சொல்லுகிற ஒரு நிலை, அதுதான் நாங்கள் தேவன் மேலே அன்பு கூறுகிறோம் என்கிறதுக்குரிய ஒரு அடையாளம். எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்றோம், அவ்வாறாக சொல்லுகிற இந்த தாவீது தேவனை உயர்ந்த இடத்திலே பார்க்கிறார். நாங்கள் காணுகின்றோம், அவரை தாழ்த்துகிறார். எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தி தான் பேசுவார். அவருடைய பலத்தை குறித்தோ அவருடைய திறமையை குறித்தோ அவர் பேசுவதே இல்லை. அவர் சொல்லுகிறார் ஒரு சந்தர்ப்பத்தில், நான் ஒரு புழு,
சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் 3-4 கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் 8ல் 3-4 ஒருக்கா வாசிங்க. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆமென். நாங்கள் காணுகின்றோம், நட்சத்திரங்களை நான் பார்க்கும் பொழுது, நட்சத்திரங்கள் எவ்வளோ விசித்திரமானவைகள், நட்சத்திரங்கள் எவ்வளோ மேன்மையானவைகள். இன்றைக்கு விஞ்ஞானத்தில் கூட சில நட்சத்திரங்களை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது. நாங்கள் காணுகின்றோம், இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சில கோள்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நாங்கள் இருக்கிறது இந்த பூமியை சுற்றிலும் 9 கோள்களுக்கு நடுவில் இந்த பூமி அமைந்திருக்கிறது. ஏன்னா 9 கோள்கள், இதை சுற்றி இன்னும் 8 கோள்கள் இருக்கிறது. நாங்கள் காணுகிறோம். அப்படிப்பட்ட அதை சொல்கிறோம், ஒரு நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு கிரகண மண்டலம் என்று சொல்லுகிறோம். ஏன்னா ஒரு கிரகண மண்டலம், கேலக்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரு கிரகண மண்டலம் இருக்கிறது. ஆகவே அவ்வாறான கிரகண மண்டலங்கள் எத்தனை இருக்கிறது? விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் 10,000 10 லட்சமா 10,000 கேலக்சிஸ்கள் இருக்கிறது. 10,000 கிரகண மண்டலங்கள் இருக்கிறது. அந்த ஒரு கிரகண மண்டலத்தை ஒரு நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். ஒரு நட்சத்திரம். அப்போ இவ்விடத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அது தாவீது என்ன சொல்கிறார்? ஒரு கிரகண மண்டலத்துக்கு தன்னை ஒப்பிடுகிறார். அவர் சொல்கிறார், கர்த்தாவே, இந்த நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு விசாலமாக இருக்குது. ஏன்னா ஒரு கிரகண மண்டலம், ஒரு கிரகண மண்டலம், ஒரு நட்சத்திரம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சரி, ஒரு கிரகண மண்டலம், ஒரு நட்சத்திரம். அப்போ நான் காண்கிறோம் ஒரு கிரகண மண்டலம் எவ்வளோ ஒரு விசாலமாக இருக்குது. அதன் இடை எவ்வளவு விசாலமாக இருக்கிறது, அதன் பரப்பு எவ்வளவு விசாலமாக இருக்கிறது. நாங்கள் காணுகின்றோம். அவைகளை பார்க்கிறோம். ஆண்டவரே, அவைகளை நினைக்கிறது பார்க்கிறோம். என்னை நீங்க நினைக்கிறதுக்கு நான் ஏமாத்திரோம். ஐயோ ஆண்டவரே, அவைகள் அல்லவா பெரிது. அவைகளை நினைக்கிறதை பார்க்கிறோம். என்ன நீங்க நினைக்கிறதுக்கு நான் ஒரு தூசி. நான் ஒரு தடவை உங்களுக்கு இடத்துல ஒரு வீடியோ போட்டு காட்டினேன். நாங்கள் இந்த பூமியிலிருந்து கடந்து போக 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 இந்த 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 கேலக்ஸி, இந்த கிரகண மண்டலம் ஒரு தூசியாக போகுது. விண்வெளியில் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேஸில் இது ஒரு தூசி. இந்த கிரகண மண்டலமே ஒரு தூசி. ஏன்னா அப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்? தூசிலையும் தூசி, எங்களை காணவே முடியாது. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார் இந்த இடத்துல. தூசியா இருக்கிற என்ன ஆண்டவரே, நீங்க நினைக்கிறீங்களே இந்த கிரகண மண்டலை பார்க்கிறோம், இந்த நட்சத்திரங்களை பார்க்கிறோம், இந்த சூரியனை பார்க்கிறோம், இந்த சந்திரனை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க என்ன நினைக்கிறீங்களே? இந்த காலை பொழுதிலே கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்களை கவனிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் மேலே நேசம் உள்ளவராக இருக்கிறார். உங்களை அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், முதல்ல நான் உங்களை அன்பு கூர்ந்தேன். கர்த்தர் எங்களிலே முதல்ல அன்பு கூர்ந்தார். நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசித்தவர் அவர். ஹல்லேலூயா. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசித்தவர் அவர். நாங்கள் எவ்வளோ அவர்களை அன்பு கூற வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் வெறும் ஒரு பழக்கத்தினாலே இல்லாவிட்டால் நான் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரையும் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். இதிலிருந்து இது வரைக்கும் என்னுடைய ஜெபம் இதிலிருந்து இது வரைக்கும் அவ்வளோதான். அதோடையும் அது அங்கே முடியுது. அதுக்கப்புறம் நான் இரவேல இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரையும் நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன். நாங்கள் திருப்தி கொள்கிறோம். நான் ஆண்டவரை வணங்கிட்டேன், நான் ஆண்டவரை ஆராதிச்சிட்டேன், நான் ஜெபிச்சுட்டேன், நான் வேதத்தை வாசிச்சிட்டேன். ஆண்டவர் எங்களை பார்த்து சிரிக்கிறாரே? இல்லை பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட நாங்கள் ஜெபிக்கிற நேரம் அல்ல ஆண்டவருக்கு முக்கியம். நாங்கள் எவ்வளோ தூரம் ஜெபிக்கிறோம்னு அல்ல முக்கியம். நான் எவ்வளோ தூரத்துக்கு வேதத்தை வாசிக்கிறோன்னு சொல்கிறது அல்ல முக்கியம். நான் எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவரோட உறவாடுகிறேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரோடு கூட எவ்வளோ தூரத்துக்கு நான் அங்கே அவரோடு கூட நான் இணைந்திருக்கிறேன், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான அவரோடு கூட இருக்கிற உறவு எங்கே இருக்கிறது?
எவ்வளோ தூரத்துக்கு நான் அவரோடு கிட்டி சேர்ந்திருக்கிறேன், எவ்வளோ தூரத்துக்கு நான் அவரை விளங்கி இருக்கிறேன், எவ்வளோ தூரத்துக்கு நான் அவரை அறிந்திருக்கிறேன், எவ்வளோ தூரத்துக்கு நான் அவரோடு பழகுகிறேன். நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, அதாவது நான் உண்மையாக நேசிப்பேன் என்று சொல்லி சொன்னால், உண்மையாக நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி சொன்னால், எங்களுக்கு நாங்கள் நேரத்தை பார்க்க மாட்டோம். எல்லா நேரமும் நாங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். எல்லா நேரமும் நாங்கள் 24 மணித்தியாலும் ஆண்டவரை துதித்து கொண்டே தான் இருப்போம். ஹல்லேலூயா. ஜெப வேலைன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது வேற. ஜெப வேலைன்னு சொல்லி எங்களுக்கு ஒன்று இருக்கும். ஆனால் எல்லா நேரங்களிலும் நாங்கள் வேலை செய்யும் பொழுது நாங்கள் தேவனை துதித்து கொண்டு தான் இருப்போம். வரும் பொழுதும் துதித்து கொண்டு தான் இருப்போம், போகும் பொழுதும் துதித்து கொண்டு தான் இருப்போம். நாங்கள் படுக்கும் பொழுதும் துதித்து கொண்டு தான் இருப்போம். அதனால தான் நாங்கள் காண்கிறோம் தாவீதுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. தாவீதுடைய வாழ்க்கை ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரம் கர்த்தரை தேடின ஒரு வாழ்க்கை அல்ல தாவீதுடைய வாழ்க்கை. நாங்கள் காணுகின்றோம் சங்கீத புத்தகத்தில் 63வது சங்கீதத்தில் 6வது வசனமாக இருக்கும். வாசிக்க பார்ப்போம். நாளைக்கு சங்கீதம் 63. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஆமே. என் படுக்கையில் இருக்கும் பொழுது பாருங்க, படுத்து கொண்டு நாங்கள் படுக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? நாங்கள் படுக்கும் பொழுது காலுக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு, ஏன்னா ஒன்று ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்போம், இல்லாட்டி ஃபோனை பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா நான் சொல்லலை என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு வேணான்னு சொல்லி. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அது எதுவுமே, இங்கே பாருங்கள், அது எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் திருப்திப்படுத்தவில்லை. அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரவில்லை. சந்தோஷம் கொண்டு வருகிற காரியங்கள் எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரவில்லை. அது எப்படி பாசுனீங்க அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா சங்கீதம் 84ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 84:10 எப்படி என்ன சொல்லுகிறது? ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். என்டர்டைன்மெண்ட் எங்களை சந்தோஷிப்பிக்கிற காரியங்கள். இன்றைக்கு என்டர்டைன்மெண்ட் கையில் வந்திருக்கிறது. என்டர்டைன்மெண்ட் சொன்னால் எங்களை சந்தோஷிப்பிக்கிற காரியங்கள். எங்களை சந்தோஷிக்கும்படியாக நாங்கள் சினிமா பாட்டுகளை கேட்குறோம், எங்களை சந்தோஷிக்கும்படியாக நாங்கள் டிவி பார்க்குறோம். காலையில் போட்டால் விடியும் வரைக்கும் அது டிவி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இரவு படுக்க போக வரையும் அந்த டிவிக்கு ஒரு ஓய்வே இல்லை, பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ரைட், போட்டுக்கிட்டே இருப்போம். என்டர்டைன்மெண்ட் என்னை சந்தோஷிப்பிக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த காலத்தில் தான் இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி? அந்த காலத்தில் இருக்குது, அது எங்கே பேச? அந்த காலத்தில் டிவி இருந்துச்சுதா? அந்த காலத்தில் ஃபோன் இருந்துச்சுதா? இல்லை, அந்த காலத்தில் ஃபோன் இருக்க இல்லை, டிவி இருக்கு, ஆனால் என்டர்டைன்மெண்ட் இருந்தது. ராஜாக்களுக்கு அந்த அரண்மனையில் நடனம் ஆடுகிற கன்னிகள் இருப்பார்கள். அழகான கன்னிகள் அறநிறவானமாக ராஜாக்கு முன்பதாக நடனம் ஆடுவார்கள். ஆகாமிய கூடாரங்களிலே என்று சொல்லும் பொழுது அதுதான் அதை குறிக்கின்றது. அதாவது அங்கே காணுகின்ற துன்மார்க்கர்கள் எப்படி தங்களை சந்தோஷிப்பித்துக் கொள்வார்கள், தங்களுடைய உள்ளத்தை எப்படி சந்தோஷிப்பார்கள் என்று சொன்னால் இவ்வாறான இடங்களுக்கு போவார்கள் அவர்கள். ராஜாக்களுக்கு அது அவர்களுக்கு அப்படியே இருந்தது. அது அதற்கு வேறையா சம்பளம் கொடுத்து அதற்கு வேறையா அவர்கள் அதற்கு நிறைய அதற்காக செலவழிப்பார்கள். நடனமாடும்படியாக கன்னி பெண்கள் அரை நிர்வாணமாக நடனமாடுவார்கள். ராஜா ஒரு சாய்மான ஒரு கட்டிலே அப்படி சாய்ந்திருந்து அவைகளை ரசித்து கொண்டு இருப்பார். அங்கே என்ன சொல்லப்படுகிற ஈச்சைகள் தூண்டுகின்ற காரியங்கள், காமம் தூண்டுகிற காரியங்கள் நடக்கும். எல்லா ராஜா அரண்மனையில் இது இருந்தது. எல்லா ராஜா அரண்மனையில் அப்படி நடக்கும். அதுதான் என்டர்டைன்மெண்ட். அதுதான் அந்த காலத்தில் இருந்த என்டர்டைன்மெண்ட். நடனம் ஆடுவார்கள்.
ஒரு சில காலங்களில் நாங்கள் காணுகின்றோம் ஸ்டேஜ் நாட்டியங்கள் நடந்தது. நாட்டியங்கள் என்ன சத்தான பாஸ்டர், நாட்டியங்கள் நாட்டியங்கள் வேறு, நடனம் வேறு. நாட்டியங்கள் தான் இன்றைக்கி டெலி ட்ராமா வந்துருக்கு. அது நாட்டியங்கள் தான். நாட்டியங்கள் ஸ்டேஜில் நடக்கும். மனுஷர்கள் வந்து நாட்டியங்கள் நடத்துவார்கள். அதை போய் கழிப்பார்கள், அதை போய் பார்த்து கழிப்பார்கள் மக்கள். அதான் இப்பொழுது முன்னேறி இப்படி வந்திருக்குது. எனக்கு அருமையானவர்களே, ராஜாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு தருணம் இருந்தது. ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 84:10 என்ன சொல்லுகிறார்? 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ராஜாவுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ராஜாவுக்கு ஊழியம் செய்ய நிறைய பேர், ஆயுதங்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள், சாப்பிட்றது வைக்கிறதுக்கு ஒரு ஆள், குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள், அவருடைய அவைகளை சுமந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள், அப்பா ஒவ்வொரு வேலைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராஜாவே இன்றைக்கு ராஜாவே உங்களை சந்தோஷிக்கும்படியாக நல்ல உணவுகள், நல்ல பொருட்கள் இருக்கிறது, நல்ல பலகாரங்கள் இருக்கிறது, நல்ல என்ன சொல்கிறது வந்து பழங்கள் இருக்கிறது, அதே போல் நல்ல நல்ல நடனங்கள் இருக்கிறது, இன்றைக்கி வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு ராஜாவை கூட்டிகிட்டு வந்து கொண்டு வந்து அமர வைத்து, ஏன்னா இப்போ தாவீது வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ரைட், இப்போ வந்து அரை நிறைவானமான இந்த நடனம் ஆடுகிற இந்த பெண்கள் வாராங்க. இவர் பார்க்குறாரு, இவருக்கு ஒரு மூடே வரமாட்டேங்குது. இவருக்கு அதில் சந்தோஷம் இல்லை. அதான் அந்த வசனம் சொல்லுது, அப்படி தானே? ஆகாமிய கூடாரங்களை பார்க்கிலும், ஆகாமிய கூடாரத்தில் இருக்கிறதை பார்க்கிலும் இவர் பார்க்குறாரு. அதில் இப்போ அதாவது இப்போ சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு சந்தோஷமும் இல்லை. போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அதில் கிடைக்கிற ஒரு விடுதலை, அதில் கிடைக்கிற ஒரு இன்பம். ஹல்லேலூயா, நான் தேவனோடு கூட உறவாடுகிறேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான அதைத்தான் இடத்துல தாவீது சொல்கிறார். ஆண்டவர் தாவீது என்ன சொல்லுகிறாரு? நான் ஆகாமிய கூடாரத்தில் இருக்கிறதை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்திலே ஆகாமிய கூடாரங்களை 1000 நாள் எவ்வளோ நாள் யோசிச்சு பாருங்க. 1000 நாள் இருக்கிறதை பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஒரு நாள் எனக்கு மேன்மையானது. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை சோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. இது எதனால் வந்தது? அதுக்கு அந்த எண்ணெய் எப்படி வந்தது? அவர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் ஒரு சடங்காச்சாரமாக தேவனை தேடவில்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் ஒரு சடங்காச்சாரமாக தேவனை தேடவில்லை, ஒரு சம்பிரதாயமாக அவர் தேவனை தேடவில்லை. அவர் தேவனோடு கூட அவர் எப்படிப்பட்ட ஒரு உறவு, ஒரு ஆழமான ஒரு அன்பின் அடிப்படையிலே ஒரு ஆழமான ஒரு உறவு. அது விவரிக்க முடியாத ஒரு ஆழம். ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத ஒரு அன்பு. அவர் என்னத்தை தான் செய்தாலும், அவர் யுத்தங்களை செய்து கொண்டிருந்தாலும், அவருடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், அவர் குளித்து கொண்டிருந்தாலும், அவர் படுத்து கொண்டிருந்தாலும், அவர் எழுந்து நடந்தாலும், என்னத்தை செய்தாலும் அந்த தேவனையே தான் அவரை நேசித்து கொண்டிருந்தார். அவர் மேலே நான் அவங்களை நேசிக்கிறேன், அப்பா 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 அப்பான்னு சொல்லி ஒரு நேசமா அவர் மேலே ஒரு அன்பை அவர் பொழிந்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. இவ்வாறான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அவரோடு கூட நாங்கள் நெருங்கிய ஒரு உறவை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். இது ஒரு உண்மையாகவே நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இது மத்தியிலும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. நிச்சயமாக நீங்கள் இப்படியான ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. ஒரு தாழ்வான இடத்துல இல்லை, நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. அதாவது நான் உலக ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லவில்லை. நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு நெருங்கிய ஒரு உறவோடு கூட இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. அதையும் ஆண்டவர் எங்களுக்கு தருவார், உலக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவார். ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட நாங்கள் ஒரு நெருங்கிய ஒரு அன்பிலே, நாங்கள் ஆழமான ஒரு அன்பிலே இணைக்கப்பட்டிருப்போம். எனக்கு அருமையான நாங்கள் இந்த இடத்துல காணுகிறோம். அதனால தான் இவர் சொல்லுகிறாரு, இவர் வந்து இந்த அன்பின் அடிப்படை எவ்வளோ என்று சொல்லி சொன்னால், அது எவ்வளோ ஒரு ஆழம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் காணுகின்றோம். அவர் என்ன சொல்லுகிறாரு? அவர் சொல்லுகிறார் வந்து எனக்கு எந்த ஒரு, அதாவது வந்து 6வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காட்டின் சட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சப்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மலையும் நெருப்புத்தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிளவாகத்து இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக. 19வது வசனம் வரை நீங்கள் ஆறாம் அதிகாரத்தில் அவருடைய ஒரு ஆபத்து நேரத்தில் அவருடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். 7வது வசனத்திலிருந்து 19வது வசனத்து வரை நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு விசுவாச அறிக்கையை இடுகிறார். அவர் ஒரு விசுவாச அறிக்கை இடுகிறாரு. என்ன விசுவாச அறிக்கைன்னு சொன்னால், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். ஆண்டவரை எனக்கு ஒரு தீமைக்கு எனக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. அவர் தீமை செய்கிறவர் அல்ல. ஆனாலும் கூட எனக்காக நான் ஆண்டவரை நேசிக்கிறபடினால, இந்த பாருங்க, எசேக்கியா வந்து பாருங்க, நான் ஆண்டவரை நேசிக்கிறபடினால், நான் உத்தமனாய் கர்த்தருக்கு முன்பதாக நடந்தபடினால என் நாட்களை சூரியனே, வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து வரலாறுல ஒரு நாள் சூரியன் பின்னோக்கி போனது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை நான் பிரமிக்கிறேன். என்னால் அதை நம்ப முடியாமல் இருக்க ஒரு மனுஷனுக்காக சூரியனே பின்னால தள்ளின தேவன் தான் நம்முடைய தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. அதுதான் இடத்துல சொல்றாரு, தாவீது சொல்லுகிறார் இந்த இடத்துல. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்து அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களை அஸ்திபாரங்களை குலுக்கி அசைத்து, ஏன்னா அவர் நாசிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனாலே தணல் மூண்டது. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு செய்ய முடியும். பூமியை எனக்காக பூமியை அசைப்பாரு. ஹல்லேலூயா. எனக்காக இந்த காரியங்கள் ஆண்டவர் செய்வாரு. ஏன் நான் அவரை நேசிக்கிறேன். அவர் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். அவர் என் மேல நான் நேசிக்கிறதை விட என் மேல அவர் வைத்திருக்கிற அன்பு கோடி மடங்கு பெரிதானது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. கோடி மடங்கு பெரிதானது. அதனால அவர் பூமியை அசைக்க பண்ணுவார். அதனால எனக்காக இந்த காரியத்தை செய்வார் ஆண்டவர். எனக்கு உண்மையிலே தீமை வந்திருக்கிறது உண்மை. எனக்கு விரோதமாய் பகைஞர்கள் வந்து பகை கூடுகிறார்கள். என்னை அழிக்க வேண்டும், என்னை கொல்ல வேண்டும், எனக்கு மரண கண்ணிகளை வைக்கிறார்கள். தாவீதுடைய சரித்திரத்தை குறித்து ஒரு தொகுப்புக்கு நான் செவிமடுத்தேன். அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் வாசிக்கவில்லை, நான் செவிமடுத்தேன். அவர் சொல்லும் பொழுது நான் பிரமித்தேன். அந்த கதைகள் எங்கேருந்து அவர் எடுத்தார்னு எனக்கு தெரியாது. அது நான் நம்புகிறேன் அது உண்மை என்று சொன்னேன். யூதியா தேசத்திலே, தாவீது அங்கே தான் இருந்தார். யூதியா தேசத்தில் இருக்கிறது ஒரு வனாந்திரம்.
அந்த பகுதி ஒரு வனாந்திர பகுதியாம். அந்த வனாந்திர பகுதியில் சவுல் வந்து அவருடைய தன்னுடைய சேனைகளோடு கூட தாவீதை துரத்தி கொண்டு வரும் பொழுது பெரிதான அங்கே நீங்கள் அறிவீர்கள், எப்படியுமே வந்து மத்திய கிழக்கு நாட்டில் வந்து அதிக வெப்பம் உள்ள நாடு, அதிக சூடு உள்ள நாடு. அந்த நாடு வனாந்திரத்தில் பாளைய வனத்தில் வந்து இப்பொழுது துரத்தி கொண்டு போகிறார்கள் தாவீதை. இவர் ஓடுறார், ஓடி இவருக்கு மறைகிறதுக்கு ஒரு இடமில்லை. அந்த நேரத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவருக்கு கண்ணெல்லாம் இருண்டு போகுது. இவருக்கு தாகம், இவரால் தாங்க முடியாது. இவருடைய உதடுகள் வந்து அங்கே ஒட்டி கொள்கிறது. இவருடைய தாளத்தில் வந்து மேலே தாளத்தில் வந்து அவருடைய உதடு ஒட்டுகிறது. அதை குறித்து சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 22ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அவர் சொல்கிறார் வந்து, என் தாளை வந்து மேலே என் உதடு ஒட்டுகிறது. அவ்வளவுக்கு தண்ணி விடாய்த்து போய், அவ்வளவுக்கு அவர் களைத்து போய்விட்டார். ஓடி வேர்வை சிந்தி இந்த சத்துருக்களுக்கு தப்பும்படியாய் ஓடுகிறார். இவர் இப்படி ஓடி போய்கொண்டு இருக்கும் பொழுது தாவீது ஒரு இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. உங்களுக்கு தெரியுமா, மயங்கி விழுந்த உடனே இவர் நினைக்கிறார் வந்து எல்லாமே முடிந்து விட்டது. ஒரு மரண புழுதியிலே அவர் இப்பொழுது அப்படியே விழுந்து விட்டுறாரு. இவர் நினைக்கிறார் எல்லாமே முடிந்துட்டுன்னு சொல்ல. இல்லை, என்ன நடந்தது? ஒரு பெரிய புயல் வந்தது. என்ன புயல்? அந்த புயல் வரும் பொழுது இவர் நினைத்திருக்கலாம், ஆண்டவர் பாருங்க, நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் யாராவது புயல் அனுப்புவாங்களா? ஏன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு புயல் அனுப்புகிறாரு. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். நாங்கள் நினைக்கிறோம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். ஏன்னா அந்த புயலை அனுப்பி அப்படியே அந்த புயலால் தூசி புயல், அதாவது வந்து இப்போ இங்கே இருக்கிறது வந்து புயல் வந்து வெறும் காற்று தான். அங்கே உள்ள புயல் அப்படி அல்ல, அது வெறும் தூசியை கிளப்புகிற புயல், மண் புயல் என்று சொல்லுவாங்க. ஏன்னா மண் புயல், அந்த மண் புயலால் அந்த தாவீதை அப்படியே மூடி போட்டது. தாவீதுக்கு எழும்ப முடியாது. தாவீதை அப்படியே மண் புயலினால மூடி போட்டது. அந்த மண் புயலினாலே அது மாத்திரமல்ல, தாவீது எங்கே இருக்கிறான்னு சொல்லி சவுலுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டு தூரத்தில் பார்க்குறாரு. தாவீது போயிருந்தா, தாவீது இப்போ இல்லை, தாவீது மறைந்து போய்விட்டான். தாவீதை எடுத்துக்கொண்டாரு தெரியாத ஆண்டவர். ஏன்னா பிரதான ஒரு புயல் அப்படியே மூடிக்கொண்டது. அவர்களுக்கு மேற்கொண்டு முன்னாலே போக முடியாமல் போனது. சேனைக்கு வந்து தாவீதை தொடர்ந்து தாவீது கிட்ட போக முடியாமல் போனது. காரணம் வந்து அந்த மண் புயல் வந்தபடினால. அதனால் இவர்கள் தாவீதை எல்லா இடத்துல தேடி பார்த்து திரும்பி போயிட்டாங்களாம். அதுக்கு பிறகு வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்து இந்த மண் புயல் மண்ணால் அப்படியே மூடிட்டார். மண்ணால் அப்படியே தாவீது அப்படியே முழுமையாக அப்படியே மூடுபட்ட உடனே இப்போ தாவீதுக்கு தெரியாது இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. அவர் நான் படுத்து என்னை புதைச்சிட்டாங்க, நான் வந்து செத்து போய் என்ன மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டாங்க. ஆனால் உசுறு இருக்குது, உண்மையான கை தான் இருக்குது. ரைட், இந்த கையை அசைச்சு பார்க்குறாரு, காலை அசைச்சு பார்க்குறாரு, மண்ணை விட்டு எழும்புறாரு. அப்படி மண்ணை விட்டு எழும்பி மண்ணை அப்படியே போகிறாரு, முன்னோக்கி போகிறாரு. அவருக்கு ஒரு சத்தம் கேட்குதா. என்ன சத்தம்னு சொன்னால், தண்ணி இறைச்சல் ஒரு சத்தம் கேட்குதா. அந்த தண்ணி இறைச்சல் சத்தம் எங்கே இருக்குன்னு சொல்லி அவர் மெதுவாக ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் சாவுல் எல்லாம் அப்படி தேடி பார்த்து அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இனி அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்க தாவீது வந்து செத்து போயிட்டாரு, இந்த மண் புயலுக்கு அப்படி அகப்பட்டவ செத்து போயிட்டாரு. சாவிட கதை இன்னும் முடிஞ்சு, இனி எனக்கு நல்லா வாழலாம். சாவுல் நினைச்சாரு, இனி எனக்கு நல்லா வாழலாம், ரைட், எனக்கு இனி தொல்லையே கிடையாது, தாவீதை குறித்த பயம் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டாரு. இப்போ தாவீது பார்க்குறாரு, ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? ஒரு தண்ணீர் இறைச்சல் சத்தம். அதாவது வந்து ஒரு வாட்டர் ஃபாலில் இருந்து தண்ணீர் விழுகிற சத்தம். ஹல்லேலூயா. அந்த சத்தம் கேட்கும் பொழுது இவர் அந்த சத்தத்தை நோக்கி ஓடுகிறாரு. இவர் போகிறாரு. அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. அழகான ஒரு தண்ணி, அதாவது ஒரு நீர்வீழ்ச்சி விழுகிறது. அந்த நீர்வீழ்ச்சி இடத்துல வந்து தண்ணி தேங்கி இருக்கிறது. அழகான தண்ணி ஓடை உண்டு. அதில் போயிட்டு இவர் குளிக்கிறாரு. குளிக்கும் பொழுது ஒரு பாடல் வந்துதான். அந்த பாடல் தான் சங்கீதம் 23. அப்போ சொல்கிறார், அந்த நேரத்தில் வந்து அங்கே பார்க்குறாரு, வந்து ஆடுகள் வந்து
தண்ணி குடிக்குது. பக்கத்தில் வந்து அங்கே புல்லுகள் எல்லாம் மிகவும் செழிப்பாக இருக்குது, பச்சையாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடுறார் அவர். ஓ கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். அதில் தான் அவர் சொல்கிறார், மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு அவர் பாடுகிறார். ஹல்லேலூயா. 22வது சங்கீதத்தில் இந்த காரியம், இந்த அனுபவத்துக்கு பிறகு 23வது சங்கீதத்தை அவ்வாறாக அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தாவீது எப்படி தேவனை நேசித்தார். நாங்கள் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். இன்னும் நிறைய காரியங்கள் நான் சொல்லணும்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்தேன், எனக்கு நேரம் இல்லாமல் போயிட்டுதே. எனக்கு அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, தாவீது அதிகமாக தேவனை நேசித்த ஒரு மனிதனாக காணப்படுகிறார். தாவீது வந்து அதிகமாய் தேவனை நேசித்தது மாத்திரம் அல்லாமல் நாங்கள் காணுகின்றோம், அதிகமாய் தேவனை அவர் புரிந்து கொண்டார். அவர் கொஞ்சமும் அவருக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அவர் வந்து ஒருபோதுமே அவர் வந்து தளர்ந்து போகவில்லை. தேவன் என் பக்கமாக இருப்பார், என் பலனாக இருப்பார் என்று சொல்லி அவருடைய பாடல்களில் இருந்து நாங்கள் அதிகமாக காணுகிறோம். அந்த வார்த்தைகளில் இருந்து நாங்கள் காணுகின்ற அவருடைய உள்ள எப்படி இருக்கிறது என்று சொல்லி, அவருடைய உள்ள எப்படி இருந்தது என்று சொல்வதை நாங்கள் அந்த பாடலுக்கு கூட காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வானத்தை எனக்காக அவர் அசைப்பார், பூமியை எனக்காக அசைப்பார் என்று சொல்லி அவர் நம்பின ஒரு மனுஷனாக இருக்கிறார். அவருக்காக அதை தேவன் செய்வார் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு அருமையான ஒரு காலத்திலே அதை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தாவீதுடைய விசுவாசம் அது அப்படி ஆக போகிறது. இந்த 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 17வது வசனம் வரையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 17 வரையும் அவர் சொல்லுகிற எல்லாம் விசுவாச அறிக்கை. கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லுகிற காரியம். கர்த்தர் எங்களுக்காக அவர் தலையை அசைக்கிற தேவன். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் எங்களுக்காக தலையை அசைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை பொழுதிலே நீங்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள்? நாங்கள் எல்லாம் எங்களுடைய கண்களை மூடிக்கொள்வோம், எங்களுடைய தலையை தாழ்த்தி கொள்வோம். எனக்கு அருமையான எங்களுக்கு முடியும் எங்களுடைய தேவனை ஒரு சாம்பிரதாயமாக, ஒரு சடங்காச்சாரமாக எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிப்பதற்கு எனக்கு அருமையாக இல்லாவிட்டால் எங்களுக்கு முடியும் ஒரு அன்பின் அடிப்படையில் எப்பொழுதுமே அன்பு கூர்ந்து, ஹல்லேலூயா, எப்பொழுதும் முழு உள்ளத்தோடு நாங்கள் அன்பு கூர்ந்து அவரை நாங்கள் நேசிக்க முடியும். நாங்கள் விடியும் பொழுது அப்பா அப்பா என்று சொல்லி அன்பு குரலோடு நாங்கள் எழும்பி அவரை துதிக்க முடியும். நாங்கள் அவரோடு கூட வைத்திருக்கிற உறவு எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? இந்த காலை பொழுதில் நீங்கள் எப்படிப்பட்ட உறவோடு கூட நீங்கள் அவரோடு உறவாடி கொண்டு இருக்கிறீங்க? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஓ அளவு கடந்த ஒரு அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அந்த அன்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே, தாவீது உம்மை நேசித்தது போல் நான் உம்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலை பொழுதில் எங்களை ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஓ நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே ஓ ஹல்லேலூயா, அவரை அளவு கடந்து நேசிக்கிற ஒரு அன்பினாலே நேசிப்போம். ஓ ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய பலன், அதுதான் எங்களுடைய பலன். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
அதிகமாய் நாங்கள் தேவனை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு கடமையாக உண்மை ஆண்டவரை நேசிக்கிறபடி நாங்கள்